ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் ஆனதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. தமிழகத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து லாக்டவுன் ஆனது தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் 1 மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 104 தடையான உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்திங் இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் வந்து 1 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 104 தடை உத்தரவு, அதாவது லாக்டவுன் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு மட்டும் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையினால் அது மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதேமாதிரி வந்து தமிழகம் ஃபுல்லாக வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் சான்சஸ் இல்லை. அது வந்து கொரோனாவால் வந்தால் மட்டும்தான் வந்து 104 தடை உத்தரவு வரும். மற்றபடிக்கு வந்து எதுக்குமே வந்து இதுமாரி வராது. பட் அந்த மாவட்டத்தில் வந்து சம்திங் இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்திற்கு மட்டும் வந்து இந்த 104 தடை உத்தரவானது வந்து பிறப்பித்திருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து இதேமாதிரி தமிழகத்துக்கு வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கு வர வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து அந்த மாவட்டத்தில் வந்து யாராவது 4 பேர் வந்து வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து அந்த மாவட்டத்திலேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா?